கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹு தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரதான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லவன் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்திருந்தவர்கள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற பிரயாணங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பானதாக ஆக்கி தந்து நல்லவர்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள், பல்வேறு உணர்வுகள் என்று பல்வேறு விஷயங்களை வைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு அதிகமான கவலை இருக்க செய்கிறது, சமயங்களில் அதிகமான சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்கிறது. மனிதர்களில் சிலர் தைரியமானவர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலருக்கு பயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனதில் தந்திருக்கிறான். எதை பார்த்தாலும் பயப்படுவார்கள், யாரை கண்டாலும் பயப்படுவார்கள், ஏதாவது நமக்கு ஆகிவிடுமோ என்கிற பயத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பார்கள். யதார்த்தமாக திருக்குர்ஆனின் பல்வேறு வசனங்கள் நமக்கு பயம் குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கம் பயத்தை 2 விதமாக பிரித்து சொல்லுகிறது. அது குறித்த ஆயத்துகள், ஹதீசுகளை நாம் தெரிந்து கொள்வோம். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யதார்த்தமான 2 விதமான பயங்களை பற்றி பேசுகிறான். ஒன்று சாதாரணமாக மக்களுக்கு அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய பயம் என்பது. ஒரு சிலருக்கு ரத்தத்தை பார்த்தால் பயம் வரும், என்ன காரணம்னு தெரியாது, ரத்தத்தை சேர்ந்தாற்போல் பார்த்தாலே கைகால்களில் நடுக்கம் ஏற்படும். ஒரு சிலருக்கு, சிலர் அல்ல பெரும்பான்மையான மக்களுக்கு பாம்பை கண்டால் பயம் இருக்கும், அதே போல விபத்துக்களை கண்டால் பயம் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் யதார்த்தமான ஒரு பயம் இருக்கும். இது ஈமானை பாதிக்கக்கூடிய அல்லது மார்க்கத்தால் கவனிக்க வேண்டிய ஒரு பயம் அல்ல, சாதாரணமாக இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். மார்க்கம் இதில் எந்த விதமான தலையீடையும் செய்யவில்லை. ஆனால் இன்னொரு விதமான ஒரு பயம் என்பது இருக்கிறது. அது என்னன்னு சொல்லி சொன்னால், அதுதான் ஈமானை பாதிக்கக்கூடிய ஒரு சில பயங்கள். அது என்னன்னு சொன்னா, நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு பயம் ஏற்படுகிற பொழுது அது அவனுடைய ஈமானை பாதிக்கிறது. எனவே அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பயத்தை கொள்ளாதீர்கள்னு குர்ஆன் சொல்லுது. 2க்குமே திருக்குர்ஆனின் ஆதாரங்களும் எடுத்துக்காட்டுகளும் இருக்கத்தான் செய்கிறது. நாம சொன்னோம், முதல் பயம் என்பது யதார்த்தமாக நம்முடைய உணர்வு சார்ந்த பயம். பாம்பை கண்டால் பயம் வருவதை போல, யாராவது ஒருவர் நமக்கு ஏதாவது தீங்கு, இப்ப நம்ம வெளியே போறோம், அவரை கையில ஒருவர் கத்தியை வைத்து நின்று கொண்டிருக்கிறார், போனா நம்மளை தாக்கி விடுவார் என்கிற பயம் யதார்த்தமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வரலாறு குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபிரௌனுடைய மாளிகையிலிருந்து வெளியே வரக்கூடிய சமயத்தில் பயந்தவர்களாக, தன்னை தற்காத்து கொண்டவர்களாக, சுற்றும் முற்றும் பார்த்தவர்களாக வெளியே வந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஃபிரௌன் மூலமாக நமக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது, ஃபிரௌனுக்கு தெரியாமல் நாம் வெளியேறிவிட வேண்டும் என்கிற சிந்தனையில மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்தார்கள்னு குர்ஆன் சொல்லுது. இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு பயம்தான். நம்ம சொன்ன ஒரு சில பயங்கள் நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடியது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் அல்லாத வேறு எந்த ஒரு நபரின் மூலமாகவும் நமக்கு தீங்குகள் ஏற்பட்டுவிடும். உதாரணமாக, ஒருவர் ஏதாவது, நாம் ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி பேசும்பொழுது சொல்லியிருந்தோம், ஒரு சிலருக்கு அந்த ஜோசியம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு நபரிடத்தில் குறிக்கேற்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இந்த மாதத்தில், இந்த நாளில் இந்த காரியத்தை நான் செய்து விட்டேன், எனவே எனக்கு ஆபத்து வந்து விடுமோ. உதாரணமாக, இந்த மாசத்துல என்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குது, வீட்டில் குழந்தை மாசமாக இருக்குது, இந்த நேரத்துல நான் பக்ரீத்துக்கு குர்பானி கொடுக்கிறேன், மாசமா இருக்கக்கூடிய பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு குர்பானி கொடுத்தா இது மாதிரி நடந்து விடுமோ என்கிற இந்த மாதிரியான பயம் இருக்கிறதா இல்லையா? இது ஈமானை பாதிக்கக்கூடிய அம்சம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸை கூட 2-3 நாட்களுக்கு
முன்னாடி ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு சில சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுகிறார்கள் என்கிற அடிப்படையில ஒரு சில செய்தி சொன்னோம். அதுல ஒரு சஹாபி கேட்கக்கூடிய வரலாறை சொல்லி இருந்தோம். அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள், அது சுருக்கமாக இருக்கணும், அதை நான் செய்ய வேண்டும், செய்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், இதற்கு மேல் வேறு யார்கிட்டையும் போய் எந்த கேள்வியும் நான் கேட்கக்கூடாது, அப்படி ஒரு செய்தியை சொல்லுங்கள்னு சொன்னவன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல், அதன் மீது நீ உறுதியாக இரு, உனக்கு எல்லாமே வெற்றி தான் சொன்னான். இப்ப நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன, ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள், காலு, அவர்கள் சொல்லுவார்கள், ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள், சும்மஸ்தகாமு, அதன் மீது அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஈமான் கொண்டேன் என்று சொல், அதன் மீது உறுதியாக இருந்து சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒரு சில மக்கள் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுவார்கள், சும்மஸ்தகாமு, அதன் மீது அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அப்படி இருந்தால் அவர்களின் மீது மலக்குமார்கள் இறங்குவார்கள். சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் அந்த நபர்களிடத்தில் அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சுப செய்தி சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இந்த வசனத்தின் தொடர்ச்சியில் நிறைய விஷயத்தை பேசுகிறான். அப்படியானால் யார் இறைவனுடைய நேசத்தை பெற்று அல்லாஹ்வின் பால் நெருங்கி சென்று விடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த விதமான கவலையும் இருக்காது. எந்த மாதத்தில், எந்த நேரத்தில், எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் அவர்களுக்கு ஈமான், தவக்குல் அல்லாஹ்வின் மீது இருக்கும். ஆடி மாசத்துல கல்யாணம் வைக்கக்கூடாதுங்கிறதுல மாற்று சமூகத்தினர்கள் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறார்களோ இல்லையோ தெரியவில்லை. நமது சமூகத்தின் மக்கள் அதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள். சஃபர் மாசத்துல திருமணம் செய்யக்கூடாது, நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, ஆடி மாசத்துல நாம் திருமணம் வைக்கக்கூடாது என்று பல்வேறு விதமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நாம் நமக்குள்ளால் வட்டம் போட்டுக் கொள்கிறோம். புது வீட்டுக்கு குடி போகக்கூடாது, போனால் அந்த காரியம் நடக்காது, திருமணம் செஞ்சு வச்சால் வாழ்க்கை ஜெயிக்க, இதுவெல்லாம் ஈமானை பாதிக்கக்கூடிய பயம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா சொல்றாங்க. தவக்குலும் இறை நம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். யதார்த்தமா போறப்ப ஒரு பள்ளம் இருக்குது, விழுந்தால் அங்க போனோம்னா நம்ம விழுந்துருவோங்கிற பயம் யதார்த்தமானது. ஆனால் இது மாதிரியான பயங்கள் ஈமானை பாதிக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய அந்த வரலாறு கூட நமக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு தான். குகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவும் மறைந்திருப்பார்கள். அந்த நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பயம் என்னவாக இருக்கும்னா, எதிரிகள் சற்று குனிந்து கீழே பார்த்தார்கள்னு சொன்னா நபியும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவும் அவர்களுடைய கையில் அகப்பட்டுக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்திருந்த பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள். அவர்களுக்கு தைரியம் சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்கள்னா, லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது. அல்லாஹ் நாடாமல் நம்முடைய வியாபாரத்துல நஷ்டம் வராது. அல்லாஹ் நாடாமல் குடும்பத்துல குழப்பம் வராது. எனவே இறைவன் எதை செய்ய சொன்னானோ அதை தொடர்ந்து நீங்கள் செய்து வாருங்கள். இறைவனின் மீது நம்பிக்கை வையுங்கள், பயப்படாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலேயும் நாம் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, லா தஹ்ஸன், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. இதே செய்தியை தான் நாம் சொல்லுகிறோம். நீங்கள் என்னதான் கணக்குகளை கூட்டி கழித்து பார்த்தாலும் சரி, என்னதான் நீங்கள் நேர்ச்சைகள் செய்தாலும் இபாதத்துகள் செய்தாலும், நமக்கு என்று அல்லாஹ் விதியாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மை அடையாமல் ஒருபோதும் நம்மை விட்டும் நீங்கள். ஏற்கனவே அல்லாஹ் நமக்கான கலாக்கதிரை எழுதிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயங்களையும் முடிவு செய்து விட்டான். அதற்கப்புறம் நாம போய் பயந்துகிட்டு நின்றுட்டு உட்கார்ந்துட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையும் நாம் செய்யக்கூடிய அந்த சதகாவும் நமக்கு எந்த மாற்றத்தை தரும்னு சொன்னா அதை தாங்கக்கூடிய ஆற்றலை தான் கொடுக்குமே தவிர காரியத்தை தடுக்காது. உதாரணத்துக்கு, இன்னும் 24 மணி நேரத்துல ஒரு மனிதனுக்கு இந்த தீங்கு சேர வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால், நீங்கள் என்ன செய்தாலும், என்ன தொழுதாலும், என்ன இபாதத் இருந்தாலும், என்ன செஞ்சாலும் அந்த
தீங்கு அந்த சிரமம் உங்களை வந்து சேராமல் ஒருபோதும் நீங்காது. ஆனால் நம்முடைய இபாதத்து நமக்கு எப்படி பயன் தரும்னு சொன்னால் அதை தாங்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அதை சமாளித்து கடந்து வரக்கூடிய தைரியத்தை அல்லாஹ் மனதில் தருவான். இதுதான் ஈமானினுடைய அடிப்படை. அல்லாஹு குர்ஆன்ல பயம் குறித்து பேசுகிற பொழுது இன்னொரு அற்புதமான செய்தியை சொல்வான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி, யார் இறைவனுடைய நேசர் என்று தெரியுமா? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு மனசுல எந்த விதமான பயமும் இருக்காது. சுருக்கமா சொல்லணும்னா லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. அவர்களுடைய பார்வை எப்பவுமே அல்லாஹ்வின் மீது இருக்கும். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், சரி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த சிரமத்தை கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் இறைவனின் மீதான இறை நம்பிக்கையில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான யதார்த்தமான உணர்வுகளில் ஒன்றுதான் பயம். ஒரு சில நேரங்களில் படைத்தவனின் மீது நமக்கு பயம் இல்லாமல் படைப்புகளின் மீது ஏற்படக்கூடிய பயம் என்பது ஈமானை பாதிக்கும். ஒரு முஃமினுக்கு எதன் மீது பயம் இருக்கிறோம்? அல்லாஹ்வின் மீது பயம் இருக்க வேண்டும், இபாதத்தின் மீது பயம் இருக்க வேண்டும், மறுமையின் மீது மௌத்தின் மீது பயம் இருக்கும். அல்லாஹ்வின் மீது பயம், அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்கிற பயம் இருக்க வேண்டும். அந்த பயத்தின் காரணமாய் நீங்கள் சிந்தக்கூடிய ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் நரக நெருப்பை ஒட்டுமொத்தமாக அணைத்து விடும் என்று ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இபாதத்தின் மீது பயம் இருக்கணும். அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, நம்ம தொழுதுட்டே இருக்கிறோம், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிற பயம் மனதில் இருக்கணும். மௌத்தின் மீது பயம் இருக்க வேண்டும். நாளைக்கே நமக்கு மரணம் வந்தால் அல்லாஹ்வை எந்த அமலோடு சந்திப்போம் என்கிற பயம் இருக்க வேண்டும். மறுமையை பற்றியுள்ள பயம் இருக்க வேண்டும். படைப்பினங்களின் மீது ஒரு முஃமினுக்கு ஒருபோதும் எந்த விதமான பயமும் கவலையும் இருக்கக்கூடாது என்பதை மேலே சொன்ன ஹதீஸும் வரலாறும் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்தால்த்து கேட்ட நல்ல விஷயங்களிலிருந்து நல்லவற்றை எடுத்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த நல்ல புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.